தனியாக இங்கே வந்தோம். வந்த பிறகு ஏதாவது மூலிகை நமக்கு தேவையான மூலிகை எதுவும் இருக்கணும்னா, நமக்கு தேவையான மூலிகை 1 2வது இருக்கணும். பார்த்தீங்கன்னா எந்த மூலிகையும் கிடையாது. நம்ம மணி கட்டுறதுக்காக இருக்கட்டும், நாம் வந்துட்டு சாப்பிட்ற பொருளாக எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் காஞ்சி வறண்டு போயிருக்கு. பாருங்கள், எல்லாம் வறண்டுருக்கு. சரி, பார்த்துட்டே போவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஆடை ஒட்டின்னு ஒன்று இருக்கும். இந்த ஆடை ஒட்டியும் இருக்குன்னு பார்க்குறேன், உங்களுக்கு காட்டணும் ஆடை ஒட்டி எப்படி இருக்குன்னு. ஏன்னா அது எதுனால பண்ணணும், ஏன்னா அந்த ஆடை ஒட்டின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தெய்வ வசியம் பண்ணணும், சர்வ வசியம் பண்ணணும், தெய்வ கடாட்சம் இதெல்லாம் ஆடை ஒட்டி பண்ணணும். இந்த வியாபார ஸ்தானங்களில் அந்த ஆடை ஒட்டி ரொம்ப பயன்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் சிறு சிறு மூலிகைங்க, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் வந்த வழி வேறு, இப்போ நம்ம வர வழி வேறவா இருக்குது. அதே பார்த்துட்டு போவோம், எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மூலிகையும் கிடைக்கல. வேஸ்ட்டாக நம்ம இந்த மலைக்கு வந்துட்டோம், வேறு ஏதாவது மலைக்கு போயிருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே சொன்னாங்க இந்த நேரத்தில் மூலிகைலாம் நம்ம கிடைக்காது. ஆனால் ஒரு மலை இருக்குது, இந்த மலைக்கு போங்க, இந்த மலைக்கு போனால் மூலிகை இருக்குன்னு தான் சொன்னாங்க. சரி, கொஞ்சம் மழை ஏதாவது பெஞ்சிருந்தால் மூலிகை துளுத்து வந்திருக்கோம், செடி வந்திருக்கோம். நம்ம பார்த்து எடுத்துகிட்டு நம்ம மணி காட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படின்னு செய்து காமிச்சிருக்கலாம். சரி, ஏன்னா அந்த முள் வெளியெல்லாம் வரும்போதுலாம் ரொம்ப கவனமாக வரும். நிறைய அந்த முள்ளுலாம் நிறைய இருக்கும். எல்லாம் இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே முள் உள்ள மரங்கள் தான். அதனால் நம்ம போகும்போது இந்த நம்ம ஷர்ட்டில் ஏதாவது இதில் பட்டுதுன்னு வச்சிங்களேன், அப்படியே கொக்கி மாதிரி மாட்டிக்கும். இதெல்லாம் முள்ளுள்ள மூலிகை தான். இதை பாருங்க, இது தெரியுதா? இந்த மூலிகை இந்த வாங்க இன்னும் காட்டுறேன். ஏன்னா அது கொஞ்சம் வறண்டு இருக்கு அந்த நன்னரி. நான் கொஞ்சம் நல்லா இருந்தால் காட்டுறேன் உங்களுக்கு.
பார்த்தீங்கன்னா இந்த மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணியெல்லாம் இந்த வழியெல்லாம் வடிஞ்சு ஓடி போகிறோம். இது மருத்துவத்துக்கு நல்ல பயன் அளிக்குது. இருந்தாலும் நல்லா காஞ்சி போயிருக்கு. ஒரு நிமிஷம் வாங்க. இந்த நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, ஒரு விராலின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா இந்த பாஷாணங்களை சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த மூலிகை வருது. அது மட்டும் இல்லாமல் ரசமணி சுத்தம் செய்யறதுக்கு இந்த மூலிகை வந்து பெருமளவில் நமக்கு உதவி செய்யுது. இந்த மூலிகை நவபாஷாணங்களை இந்த மூலிகையில் நம்ம சுத்தம் செய்ய முடியும். பட் ஏன்னா இது இப்போ வேண்டாம். ஏன்னா நமக்கு வந்து மூலிகை கட்டுறதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்துட்டு மூலிகை வேணும். இது சுத்தம் செய்கிற மூலிகை. இது பெரும் அளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம காடுகளில் வந்து பெரும் அளவில் வந்து இந்த விராலி இருக்கக்கூடிய சில மூலிகை வந்து நிறைய கிடைக்கும். நமக்கு ரசம் கட்டக்கூடிய மூலிகை தேடிட்டு வந்து இங்கே கிடைக்கல. சரிங்களா? ஏன்னா இந்த மழை காலத்தில் வந்து அந்த மூலிகைலாம் இருக்கும். இப்போ வந்து நல்ல வெயில் நல்லா அடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மூலிகைலாம் வறண்டு காஞ்சி போயிட்டுருக்கு. அந்த மூலிகை பார்ப்போம். போகும்போது வேறு ஏதாவது மூலிகை இருக்கா பார்க்கலாம். இந்த பக்கம் போகுவோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து கீழே வந்துட்டோம். சரிங்களா? நகரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ஊரெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் ஊருக்கு இன்னும் உள்ளே போகணும், வெளியில் போகணும். காட்டுக்குள்ளே தான் இருக்கும். இதெல்லாம் வழி, போகக்கூடிய வழி. கொஞ்சம் கிட்டத்தட்ட நம்ம கீழே வந்துட்டோம். நாங்கள் இப்போ பாருங்க நிறைய இருக்கும். நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த மூலிகை நவபாஷாணங்கள் சுத்தம் பண்ணுற மூலிகைலாம் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னா ரசமணி கட்டக்கூடிய மூலிகைக்கு இங்கே எல்லாம் காஞ்சி இருக்கு. இதான் சரி. நம்ம அடுத்த முறை வேறு எங்கேயாவது போய் பார்ப்போம். வேறு எங்கேயாவது உங்களுக்கு மூலிகை நிறைய இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மூலிகைலாம் எடுத்து நான் போடுறேன். பாருங்கள் என்னென்ன நாம் எடுக்க முடியும், எந்தெந்த இடத்துலாம் சில அதிசயமான மூலிகை இருக்குது, விஷயங்கள் இருக்குது, அபூர்வ மூலிகைலாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன அந்த மூலிகை என்னென்ன செய்ய முடியும். மூலிகை இருக்கும் போது எடுத்து அதை காமிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம கீழே வந்துட்டோம். சரிங்களா?
பார்த்துட்டு நல்ல ஒரு மலை இருக்கக்கூடிய நல்ல ஒரு அபூர்வ மூலிகை விருஷங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடமா பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த மலையை பார்க்கலாம்.